வேலூருக்கு போயிருந்தேன் எங்க மாமியார பாக்க. நான் கொஞ்சம் பொருள்லாம் அவங்களுக்கு வாங்கிட்டு போயிருந்தேன். அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு போவோம். அவங்க கூட இல்ல, ஓகே நல்லாருக்கு. இது சாப்பிடுவீங்கல்ல, இது சாப்பிடுங்க. இது நல்லது. பாதாம் பருப்புலாம் நல்லது. தண்ணீல ஊற வச்சு சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சைடு இருந்து உடனே டாக்டர். ஆ அதெல்லாம் உங்களுக்கு ஜீரணம் ஆவாது. ஆமா. அவங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்க சாப்பிட மாட்டீங்கல்ல. சொல்லுங்க. இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு. ஆமா. எனக்கு தெரியாதா கூட இருக்கிறவளுக்கு அவங்க என்ன சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. அவங்க என்னன்னா, சரி வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பாதாம் பருப்புன்றது நார்மலா எல்லாமே சாப்பிடலாம். ஒருவேள அவங்களுக்கு ஜீரண சக்தி கம்மியா இருக்கிறதால அவங்க சாப்பிடக்கூடாது. எனக்கு தெரியாது இது. நான் வாங்கிட்டு போயிட்டேன். இது ஒரு பெரிய டாபிக்கா ஒரு 1/2 மணி நேரம் ஓடுச்சு. ஜீரணம் ஆவாது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு யார் கூட்டிக்கிட்டு நான் தான் சுத்தணும், நான் தான் வைக்கணும், நான் தான் எடுக்கணும். அப்படியா? சரி அப்ப வாங்க நானா கூட்டு போறேன்னு சொன்னா, என்னால விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன இப்ப பார்க்க மாட்டேனா சொன்னேன். பார்க்க மாட்டேன்னு சொல்லல. அப்புறம் நான் தான் போணும், நான் தான் வைக்கணுன்றீங்க. சரி நான் கூட்டிட்டு போறேன்னா, அதுக்கும் விட மாட்டேன்றீங்க. என்ன பண்றது? உங்க மம்மிய நீங்களே வச்சுக்கோங்க. நான் எப்பவும் போல வந்து பார்த்துட்டு போறேன். என்ன? இது வேணாம், அது வேணாம்னு சொல்ட்டீங்கன்னா வாங்கிட்டு வர போறதில்ல. எது தேவையோ அத வாங்கிட்டு போய் குடுத்துட்டு போறேன். அதுக்கு விட்டுட்டு அத ஒரு பெரிய டாபிக்கா, இதுக்கு பஞ்சாயத்துன்னு 2 பேர் வந்து, "நீ கொஞ்சம் பார்த்துருக்கலாம்ல, நீ கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வரலாம்லன்னாங்க பாருங்க." அந்த 2 பேர இருங்க. ஒரு நாளைக்கு மாட்டுவீங்க.